வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் ஹரி இவர் டைரக்டர் அப்படின்றது தமிழ் சினிமா மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவி நடிகை பிரீதா அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, எத்தனை படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு 17 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களை தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை பற்றி முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். இவருடைய அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவருடைய அப்பா சாதாரண ஒரு மளிகை கடையை நடத்திட்டு வந்தவர் தான் இவருடைய அப்பா. அதுக்கப்புறமா டைரக்டர் ஹரி தான் இந்த சூழலை நம்ம எப்படியாவது மாற்றணும் அப்படின்ட்டு சென்னைக்கு போயிட்டு நிறைய டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி ஒரு பெரிய லெவலில் டைரக்டராக இப்போ ஜொலிச்சு நிற்கிறாரு. இவர் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்கன்னா செந்தில்நாதன், அமீர் ஜான் இவங்ககிட்டலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கே நடராஜ் டைரக்ஷன் பண்ண வள்ளி படத்தில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததான் நாசர் டைரக்ஷன் பண்ண அவதாரம் அப்படின்ற படத்துலையும் இவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததான் கே பாலச்சந்தர் டைரக்ஷன் பண்ண கல்கி படத்துலையும் இவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததான் அமர்கலம், பார்த்தேன் ரசித்தேன், அள்ளி அர்ஜுனா இந்த படத்துலலாம் டைரக்டர் சரண் கூட சேர்ந்து இணை இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததான் இப்போ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் முதலாக 2002 தான் பிரசாந்த் ஹீரோவாகவும் சிம்ரனை ஹீரோயினாகவும் வச்சு தமிழ் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இவருடைய முதல் படமே வெற்றி படமாக மாறுச்சு. அடுத்த 2003 இவர் இரண்டாவது ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. விக்ரம ஹீரோ வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் தாங்க சாமி அப்படின்ற படம். இந்த சாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி வெவ்வேறு லாங்குவேஜில் ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த லெவலுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இந்த படம். அதுக்கப்புறமா 2004 ஒரு காதல் கதையை கிரியேட் பண்ணி சிலம்பரசனை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படம் தாங்க கோவில் அப்படின்ற படம். அடுத்ததாக டைரக்டர் ஹரி 4வது ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. திரும்பவும் விக்ரம ஹீரோ வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க அருள் அப்படின்ற படம். அடுத்த 2005 சரத்குமார் ஹீரோவை வச்சு நயன்தாராவை ஹீரோயினை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் தான் தமிழ் சினிமாவில் முதன்முறையாக நயன்தாரா அறிமுகம் ஆகுறாங்க. நயன்தாரா அறிமுகமான படம் என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா உடனே அந்த படம் என்ன படம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க ஐயா அப்படின்ற படம். அடுத்ததான் அதே வருஷம் 2005 இன்னொரு படம் டைரக்ஷன் பண்றாரு. சூர்யாவை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க 6 அப்படின்ற படம். டைரக்டர் ஹரி எந்த படத்தையுமே ரீமேக் பண்ணிலாம் படம் பண்ணலை. எல்லா படத்துக்குமே இவரே ஸ்டோரி எழுதி தான் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்படி உங்களுக்கு ஏதாவது இல்லை இந்த படம் ரீமேக் படம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த 2007 விஷாலுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுறாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அந்த படம் தாங்க தாமிரபரணி அப்படின்ற படம். இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி படம்னு உங்களுக்கே தெரியும். அடுத்த அதே வருஷம் 2007 சூர்யாவை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அந்த படம் தாங்க வேல் அப்படின்ற படம். அடுத்தது 2008 பரத்தை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் வெற்றி படமா இல்லை தோல்வி படமான்னு நீங்களே சொல்லுங்க. அந்த படம் தாங்க சேவல் அப்படின்ற படம். அடுத்த 2010 சூர்யாவை ஹீரோவை வச்சு அனுஷ்கா சிட்டியை ஹீரோயினை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் தாங்க சிங்கம் அப்படின்ற படம். இந்த படம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த 2011 தனுஷை ஹீரோ வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. வேங்கை அப்படின்ற படம். இந்த படம் வெற்றி படமா இல்லை தோல்வி படமா அப்படின்றத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த 2013 திரும்பவும் சூர்யாவை ஹீரோ வச்சு சிங்கம் 2 அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2014 விஷாலை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படமும் வெற்றி படம் தான். அந்த படம் தாங்க பூஜை அப்படின்ற படம். அடுத்த 2017 திரும்பவும் சூர்யாவை ஹீரோவை வச்சு சிங்கம் 3 அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2018 விக்ரம ஹீரோவை வச்சு சாமி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படமும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான். அடுத்த 2020 திரும்பவும் சூர்யாவை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்றதா இருந்தாரு. அது சிங்கம் 4 இல்லை, அதுக்கு பதிலாக அருவா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணுறதா இருந்தாங்க. அந்த படத்தை கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் ஹரி ஒரு பேட்டியில் அவரே சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாரு.
அடுத்ததாக டைரக்டர் ஹரி வந்து 2021 ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை டைரக்டர் ஹரி மனைவியுடைய தம்பியை ஹீரோவை வச்சு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது அருண் விஜயை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இந்த படம் தாங்க யானை அப்படின்ற படம். அடுத்த 2024 விஷாலை ஹீரோவை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான், அந்த அளவுக்கு போகலை. அந்த படம் தாங்க ரத்தினம் அப்படின்ற படம். இவர் இது வரைக்கும் தமிழ் சினிமாவுக்காக டைரக்ஷன் பண்ண அந்த 17 படங்கள் என்னென்ன அப்படின்றத தான் பார்த்தோம். இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.